வந்துட்டு இன்னைக்கான 3ஆம் ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு மகளே. இந்த 3ஆம் ப்ரோமோ விடுறதுக்கு டைமிங் கிடைக்கலடா. இல்ல நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே நான் தலையால எடுத்துட்டேன். இவனுக்கு வந்துட்டு என்னடா பண்றது, எடிட்டிங் சொல்லுங்கடா, நானாச்சும் வரேன். என் வீடியோ வந்துட்டு நானே எடுத்து நானே எடிட் பண்ணி நானே எல்லாமே அப்லோட் பண்ணி எல்லாமே நானே பண்ணிட்டு இருக்கேன்டா. லைவ் இங்கிட்டு பாக்குறது, இங்கிட்டு எடிட் பண்றது, இங்கிட்டு எடுக்கிறது, அந்த மாதிரி இது நானே பண்ணிருக்கேன்டா. சொல்லப்போனா நான் வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் ஒரு ரெக்வெஸ்ட் பண்ணுங்கடா, நான் வந்தாச்சு எப்படி பண்ணணும்னு கத்து கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. எப்படின்னா இவங்க வந்துட்டு எல்லா லைவ்ல வந்து முடிஞ்சு ஃபுல்லா முடிஞ்சு வந்துட்டு நாமினேஷன் இது முடிஞ்சு, கேப்டன் யாருங்கிறது முடிஞ்சு, அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு வாடானா கருமாதிக்கு வருவாங்க. அந்த மாதிரி வந்துட்டு 3ஆம் ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னடா 3ஆம் ப்ரோமோன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு அந்த 3ஆம் ப்ரோமோ பார்க்கும்போது வந்துட்டு அது லைவ்ல பார்த்தோன்னா சும்மா செஞ்சு காமிச்சேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 20 பேர் தான் நம்ம வீடியோ பார்க்குறாங்க. 20 பேர் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா ரொம்ப ஹெல்ப்ஃபுல் ஆகும், மோட்டிவேட்டடா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வீடியோ ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுற மாதிரி எனக்கே ஒரு ஃபீல் ஆகுது. என்னடா ஒரு வியூஸே போல அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு மட்டும் தயவு செஞ்சு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். இப்போ அந்த 3ஆம் ப்ரோமோ வந்துட்டு கேப்டன்சிக்கான டாஸ்க் நடக்குது. அது என்ன டாஸ்க்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அண்ட் நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தேன், 2 வீடியோ போட்டிருந்தேன்னு நினைக்கிறேன். நம்பர் பிளேட்லாம் இருக்கும் ஓகேங்களா. நம்பர் பிளேட்லாம் இருக்கும். டிஸ்பிளேல வந்து நம்பர் பிளேட் சொல்லுவாங்க ஓகேங்களா. இந்த நம்பர் பிளேட் காமிப்பாங்க. காமிக்கும் போது அந்த நம்பர் பிளேட் கரெக்டா எடுத்து யார் ஃபர்ஸ்டா போய் எடுத்து வராங்களோ அவங்க தான் வந்துட்டு பாயிண்ட். மொத்தம் 10 டைம் நடக்கும். அந்த 10 இதுல வந்துட்டு யாரு நிறைய பாயிண்ட் எடுக்கிறாங்களோ அவங்க தான் வின் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இந்த கேப்டன்சி டாஸ்க் வந்து போன வாரம் வந்துட்டு நம்ம ஜெஃப்ரி அண்ட் சாச்சனா 2 பேருக்குமே பெஸ்ட் கொடுத்துருந்தாங்க. அவங்க தான் இந்த கேப்டன்சிக்கான ஒரு டாஸ்க் விளையாட போறாங்க. இதுல வந்துட்டு ஓகே போக வந்துட்டு நல்லா இன்ட்ரெஸ்டாவே சூப்பராகவே நடந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு கேப்டன்சிக்கான டாஸ்க் நடந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு ஜெஃப்ரி வந்துட்டு பயங்கரமான ஒரு விமர்சனம் வந்துட்டு பண்ணியிருந்தப்ப அதை மறக்காம செக் பண்ணி பாருங்க. நான் இந்த இதுல சொன்னா ரொம்ப வீடியோ லென்த்தா போயிட்டே இருக்கும். என்ன பாத்தீங்கன்னா வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு அந்த ஒரு சாச்சனாவா இருக்கட்டும் நம்ம ஜெஃப்ரியா இருக்கட்டும் ஆளுக்கு 5 பாயிண்ட் எடுத்துறாங்க. மேட்ச் டிரால முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் பிக் பாஸ் இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் விடுறாரு. என்ன அனௌன்ஸ்மெண்ட் பாத்தீங்கன்னா வந்து நான் வாயில சொல்லுவேன், அது வந்து 2 டைம் சொல்லுவேன். அது வந்து உன்னிப்பா கவனிச்சுக்கிட்டு நீங்க அந்த ஒரு நம்பர் பிளேட்டை யார் ஃபாஸ்டா எடுக்கிறவங்களோ அவங்க தான் வின்னு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கேப்டன், இந்த வாரத்தோட கேப்டன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. அண்ட் இதுல வந்துட்டு கரெக்டா 2 பேருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கரெக்டா பாத்துட்டாங்க. ஆனா கரெக்டா 2 பேருமே கையை எடுக்க போனாங்க. டக்குன்னு ஃபாஸ்டா நம்ம ஜெஃப்ரி விட்டு இந்த ஒரு போர்டை வந்துட்டு எடுத்துட்டாரு நம்பர் பிளேட்டை. அதை எடுக்க வந்துட்டு நம்ம கேப்டன் வந்துட்டு இந்த வாரத்தோட கேப்டன் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஜெஃப்ரி வந்துட்டு கேப்டனா இருக்காரு. பார்க்கும்போது நல்லாதான் இருக்குது. என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா அதுல இன்னும் நிறைய ட்விஸ்ட் எல்லாம் வச்சாங்க. ஆனா விஜய் சேதுபதி வந்து எப்படிப்பட்ட ஆளுங்கிறீங்க. அவர் வந்துட்டு அவரையே வந்துட்டு நம்ம போன வாரம் வந்துட்டு சிவகுமார் ஒய்ஃப் வந்துட்டு எவிக்ஷன் ஆனாங்க. சிவகுமார் வந்துட்டு போன வாரத்துக்கு வந்துட்டு எவிக்ஷன் வந்துட்டு சிவகுமார் ஆனாரு. அவர் வந்துட்டு அவங்க ஒய்ஃப் வந்துட்டு கல்வி ஊத்திருக்காங்க தான் சொன்னோம். நான் ஆல்ரெடி அதே வீடியோ போட்டிருந்தேன். இப்போ வந்துட்டு இந்த வாரத்தோட கேப்டன்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது மக்கள் மத்தியில வந்துட்டு ரொம்ப எக்ஸைட்டிங் வந்துட்டு அதிகமா இருக்குது. என்கிட்ட கமெண்ட் பாக்ஸ்ல நிறைய பேர் கிட்டத்தட்ட ஜெஃப்ரிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த மாதிரி வந்துட்டு கதற ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவ்வளோ ஜெஃப்ரி மேல வந்துட்டு அவ்வளவு மரியாதை எல்லாமே இருக்குது. ஆனா இருந்தாலும் அவர் வந்துட்டு தனியா கேம் விளையாண்டாருன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா அவர் வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட் ஜோன்ல இருக்காப்ல. சௌந்தர்யா அண்ட் ஜாக்லின் ரயன் அவங்க ஜோன்ல இருக்காங்க. அதை விட்டு வெளியில வந்து தனியா விளையாண்டு இண்டிவிஜுவல் கேம் வந்துட்டு நீட்டா என்ன காமிச்சாருன்னா இன்னும் சப்போர்ட் அதிகமா இருக்குமோன்னு எனக்கு தோணுது. அண்ட் உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. இந்த கேப்டன்சி எவ்வளவு ஆர்வமா இருக்கீங்க, 100க்கு நான் 90%, நீங்க எத்தனை % அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி பிக் பாஸோட எல்லா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.